கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இக்கால வேளையிலே என்னுடைய பணிவான ஸ்தோத்திரத்தை உங்களுக்கு முன்பாக ஏறெடுக்கிறேன். கடந்த இரவு பரியந்தும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டார் அல்லவா? இக்கால வேளையிலே எழுந்து அப்பா பிதாவே என்று அவருடைய பாதப்படியிலே அமர்ந்து நாம் ஜெபிக்கும் ஜெபத்தை கூட அவர் கேட்கிறவராக இருந்து நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்து நம்மளை நல்வழி நடத்த இந்நாளிலே அவர் வார்த்தைகளோடு நாம் நிலைத்திருப்போம். கர்த்தர் இந்த வசனத்தின்படி நம் வாழ்க்கையிலே இந்நாளிலே கடந்து வருவார். வேதத்தை வாசிப்போமா? வேதத்தை வாசித்து தியானித்து பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு தோல்விகளிலிருந்து விடுதலை பெற்று ஜெயத்தை மேற்கொள்வோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று வேதம் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே இப்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே பேசுகிற வார்த்தையை இந்த நாளிலே வெளிப்படுத்தி இருக்கிறார். இதோ நாம் மனிதர்களை நம்பி வாழும் பொழுது நம் வீட்டில் இருக்கும் தாய் தகப்பனையோ சகோதரனையோ சகோதரியோ நாம் நம்பி வாழ்ந்து அவர்கள் சொல்லும் வார்த்தைக்கு நாம் என்ன செய்வோம்? சந்தோஷப்படுவோம் அல்லவா? பயப்படாதே, இதோ நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன் தேவைகளெல்லாம் நான் பூர்த்தி செய்கிறேன், உனக்கு என்ன வேணுமோ அதை என்னிடத்தில் கேளு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்றெல்லாம் நமக்கு வாக்குறுதி கொடுப்பார்கள். அந்த வாக்கை நம்பி நாம் வாழ்வோம். மற்றவர்களிடத்திலேயும் அந்த வார்த்தைகளை சொல்லி சந்தோஷப்படுவோம் அல்லவா? ஆனால் மனுஷனுடைய வாழ்க்கை என்ன நிலையில் மாறிடுமோ மறைந்திடுமோ நமக்கு தெரியாது. அவர்கள் இந்த வார்த்தையின்படி செயல்படாமல் நம் வாழ்க்கை இழந்து போகிற வாழ்க்கையாய் நமக்கு நேரிடாதபடி கர்த்தரை நம்பி வாழ்வோம். அவரையே நம்பி ஜீவிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை பின்பற்றுவோம். என் மகனே, என் மகளே, என் வார்த்தைகள் உன்னோடு கூட இருந்து நீ என் வார்த்தையிலே நிலைத்திருந்தால் அதை கேட்டு அதன்படி உனக்கு செயல்படுத்துவேன். என்ன காரியமாய் நீ என்னிடத்தில் விண்ணப்பம் செய்கிறாய் என்று அவர் கவனித்து கேட்பார். கேட்டு விட்டு விடுகிற தேவன் அல்ல, அவர் செயல்படுத்துகிற தேவனாகவும் விசாரிக்கிற தேவனாகவும் நம்ம வாழ்க்கையிலே அவர் கடந்து வருவார். ஏசப்பா, நான் மனுஷனை நம்பவில்லை, உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன், உம்மை அண்டி வாழ்கிறேன். எப்பொழுதும் உம்முடைய துதியின் சத்தம் என் இருதயத்திலே எழும்பிக் கொண்டே இருக்கிறது. நான் உம்மோடு இணைந்திட பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யும்படியாய் நீர் கட்டளை பிறப்பிக்குங்க ஏசப்பா. அப்படியென்று நாம் மன இருதயத்தின் உள்ளும் திரையத்திலிருந்து நாம் அவரை நோக்கி கூப்பிட்டு அவருடைய சத்தத்தை கேட்டு இந்நாளிலே பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்வோம். அதற்கு தகுதி உள்ளவர்களாக நாம் வாழ்ந்து வருவோம். கர்த்தர் அப்படியாகவே அவர் சொன்ன வார்த்தையின்படி அவருடைய வார்த்தைகள் நம்மிலே நிலைத்திருந்து நாம் அவரோடு கூட நினைத்து வாழும் பொழுது இதோ நம்மாலே செயல்படாமல் மங்கி போயிருக்கும் பல காரியங்களை பல செயல்பாடுகளை கர்த்தர் செய்து நம்மளை சந்தோஷப்படுத்துவார். கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும். எப்பொழுதும் அவருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருந்து
பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இயேசுவே, என் விண்ணப்பத்துக்கு பதில் கொடும் என்று சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு எதிர்பார்ப்பின் நம்பிக்கையோடு என் நாளை கடந்து வருவோம். கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.